ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லா பேசி பழகின உறவு, ரொம்ப அன்பா இருந்த உறவு, ரொம்ப நாள் கூடவே பயணிச்ச உறவு திடீர்னு நம்பிக்கை துரோகம் பண்ணுதா? இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுனா எப்படி இருக்கும்? அந்த நம்பிக்கை துரோகத்துல இருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது? அவங்க முன்ன எப்படி வாழ்ந்து காணிச்சா அவங்க மனம் நொந்து போவாங்க, கண் கலங்கி போவாங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். யாராவது ஒருத்தங்க ரொம்ப நேசிச்ச உறவு, ரொம்ப ரொம்ப அன்பு வச்ச உறவு துரோகம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மனசு காயப்படும், வலிக்கும். அந்த வலியின் வேதனைகளை யாருக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. இது உண்மைதானே? இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் வேற இவங்கெல்லாம் துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காத ஒரு பர்சன், அவங்க மீது நீங்க ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க, ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தீங்க. ஆனா அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு துரோகத்தை பண்ணும்போது உங்களால தாங்க முடியாத வழியில நீங்க சிக்கி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களா? அதுல இருந்து எப்படி வெளியே வரணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரியாம நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான். கண்டிப்பா இத லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம் யார பார்த்தாலும் நம்பிக்கை துரோகங்க. எங்கனாலும் அது நிரம்பிதான் இருக்குன்னு சொல்ல முடியும். எப்படின்னா, நல்ல நேசிச்ச உறவு, ரொம்ப ரொம்ப அன்பு வச்ச உறவு தான், நம்ம அளவு கடந்த நம்பிக்கை வச்ச உறவு தான் நமக்கு துரோகத்தை பண்ணும். இது வெளியே இருந்து யாராவது தெரியாத நபர் செய்யறதை விட ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப நம்பினவங்க, இவங்கெல்லாம் நமக்கு துரோகமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருப்போம் பாருங்க, அந்த பர்சன் தான் நம்மளுக்கு அந்த துரோகத்தை பண்ணுவாங்க. எதுக்குனாலும் மன்னிப்பு உண்டு, ஆனா இந்த நம்பிக்கை துரோகத்துக்கு மன்னிப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்க ரொம்ப நம்பி இருப்பாங்க, உயிரா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு உண்மையா இருந்தவங்களுக்கு ஒருத்தங்க துரோகம் பண்ணினாங்கன்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தெரியும். ஆனா நாட்கள் போக போக கண்டிப்பா அதுக்குள்ள தண்டனையை அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. சரி, இப்போ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, முடியல. இப்போ நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க எப்படி நடந்துக்குவாங்க அதை தெரிஞ்சாதானே நம்ம நம்பிக்கை துரோகம் வர்றதுக்கு முன்னாடி நம்மள சேஃப்டியா பாதுகாத்து கொள்ளலாம். முதல்ல நம்பிக்கை துரோகம் பண்றவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கோம். நீங்க நல்ல அன்பு வச்சிருப்பீங்க, ரொம்ப நேசம் வச்சிருப்பீங்க, ரொம்ப பாசமும் வச்சிருப்பீங்க. அவங்களும் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப அன்பா காணிப்பாங்க, அக்கறையா நடந்துக்குவாங்க. ஆனா அவங்க ஏதாவது ஒரு ஆங்கிளோட தான் நம்மகிட்ட பேசி பழகுவாங்க. ஏதாவது ஒரு தேவைகள் உங்ககிட்ட இருக்கும். அந்த தேவைகள் முடிகிறது வர அவங்க முகத்துல ஒரு முகமுடிய போட்டிருப்பாங்க, நல்லவங்க அப்படிங்கிற ஒரு முகமுடி. உண்மையா அன்பு கிடையவே கிடையாது. ஆனா அவங்க உங்ககிட்ட உண்மையா இருக்கிற மாதிரி நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுவீங்க. நல்லா அவங்க கேட்டுச்சு உங்களுக்கு பிடிக்காத இன்னொரு நபர்கிட்ட ஏதாவது ஒண்ணுக்கு ரெண்டா அவங்க போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க கல்லிங்க இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். உங்ககிட்ட இருக்கிற தேவைகளை அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே கலத்தி விட்டுட்டு போவாங்க. இது ஒண்ணு. நம்பிக்கை துரோகம் நிறைய வயதுக்கு வயது வித்தியாசமா இருக்குங்க. லவ்வர், நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லி லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. முதல்ல பார்க்கும்போது அவங்க காமிக்கிற அன்புக்கு அளவே கிடையாது. ரொம்ப அன்பா அக்கறையா பேசுவாங்க, பாசமா பேசுவாங்க. அப்படி அவங்க பாசமா பேசுறத பார்த்து அவங்க உண்மையாவே உங்ககிட்ட அன்பா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவீங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த பாசம் கம்மியாகும், பேசுகிற நேரங்கள் குறையும், உங்களை பார்த்தாலே அலட்சியப்படுத்த தொடங்குவாங்க, உங்களுக்கு தரக்கூடிய இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தர மாட்டாங்க. இதுல இருந்து என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற அன்பு அக்கறை எல்லாமே இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குறைஞ்சு போச்சு. இது எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லவ்வருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது உங்களை மாதிரி இன்னொரு பர்சன் அவங்க லைஃப்ல வரும்போது இவ்வளவு நாள் உங்ககிட்ட பேசி பழகிட்டு இருந்தாங்க பாருங்க, இது புளிச்சு போயிடும்.
உங்களை பற்றின அத்தனை விஷயங்களும் நீங்க சொல்லியிருப்பீங்க. ஏன்னா அவங்க உண்மை அன்பை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்பிக்கிட்டு எல்லாமே நீங்க அவங்களுக்கு உண்மையா இருந்திருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு தெரியாம இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அதனாலதான் உங்களை விட அவங்க புதுசு மாதிரி அவங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கு தரக்கூடிய அதே பாசம் அக்கறை எல்லாம் இன்னொரு பர்சனுக்கு போயிருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க அவங்க உண்மையாவே உங்ககிட்ட அன்பா இருக்கிறாங்க, அக்கறையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதை கேட்டாலும் செய்ய நீங்க துணிஞ்சு நிற்பீங்க. ஆனா அவங்களுக்கு உங்களை விட பெஸ்டான இன்னொரு உறவு வந்த உடனே தேவைக்கு பழகிக்கிட்டு உங்ககிட்ட என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு உங்களை விட்டுட்டு அவங்க அவங்க கூட போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இதுல உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு அழுது கண்ணீர் வடிச்சு அதுல இருந்து வெளியே வர முடியாம படுவாங்க. அதே போல கணவன் மனைவி துரோகம், கணவனுக்கு தெரியாம மனைவியும் மனைவிக்கு தெரியாம கணவரும் துரோகம் பண்ணுவாங்க. அப்படி யாராவது ஒரு பர்சன் துரோகம் பண்ணும்போது, அதாவது உண்மையாக இருக்கிறவங்க அதை காணும் போது, அதை தெரியும் போது அவங்க மனசு ரொம்ப ரொம்ப வலிக்கும். என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. எப்படி இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்லாம் சொல்லி தெரியாம கண் கலங்கி போய் நிற்பீங்க. அதே போல பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு பண்ணக்கூடிய துரோகம், வயதான பெற்றோர்களுக்கு தனக்கிட்ட இருக்கிற அத்தனை காசு பணத்தையும் வாங்கிட்டு பார்க்காம இருக்கும் போது அதுவும் ஒரு துரோகம். இப்போ இப்படி துரோகம்னா வயதுக்கு வயது வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுதா? இப்போ இந்த துரோகம் பண்ணியாச்சு, நடந்துருச்சு, இதுல இருந்து வெளியே வர்றது எப்படி? நிறைய பேர் பண்ற வேலை என்னன்னா, ஒருத்தங்க துரோகம் பண்ணின பிறகு லவ்வர்ஸுக்கு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், பழையபடியும் போய் அவங்க கிட்ட அன்பை எதிர்பார்த்துட்டு நிக்கிறது. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு உங்ககிட்ட பாசமா இருந்தவங்க இன்னொரு பர்சன் வந்த உடனே அவங்க பெஸ்ட்ன்னு சொல்லி போயிட்டாங்கல்ல, பழையபடியும் உங்ககிட்ட வருவாங்க. ஏன்னா அது புளிச்ச பிறகு இங்க வருவாங்க. அவங்கள ஏத்துக்காதீங்க. துரோகத்துக்கு தண்டனை அதுதான். அவங்கள பழையபடி ஏத்துக்காதீங்க. வாழ்க்கையில லவ்வர்ஸா இருந்தா அவங்க முன்ன நீங்க வாழ்ந்து காணிக்கணும், உயர்ந்த நிலைமைக்கு நீங்க வரணும், முன்னேறணும். இப்படிப்பட்ட ஒரு பர்சனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க கண்டு வியக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை முன்னேறணும். உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்காக உங்க கண்ணீரை சிந்தாதீங்க. ஏன்னா அதுக்கு மதிப்பு, கண்ணீரின் மதிப்பு விலையேற பெற்றது. உங்களுக்கு இந்த கண்ணீர் வடிக்க தகுதியே இல்லாத ஒரு பர்சன், உங்க அன்புக்கு தகுதி இல்லாத ஒரு பர்சன், தவறான ஒரு மனிதனுக்கு நீங்க போய் அன்பை கொடுத்துருக்கீங்க. இப்பமாவது அவங்க உண்மையான ரூபம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து விலகி வந்துருங்க, வேண்டாம். அதே இது கணவன் மனைவியா இருந்தா என்ன பண்ண? கணவன் மனைவியா இருந்தா நம்பி வந்தவங்க ஏதோ ஒரு புது உறவு புதுசா பாசமா பேசின உடனே வழி தவறி போய் விழுந்துடுறது. அது தவறு அப்படின்னு சொல்லி உள் மனசு சொன்னா வேற அவங்க பாசமான அந்த வார்த்தைகளுக்கு மயங்கி விழுந்துச்சு, திருப்பி அதுல இருந்து வெளியே வர முடியாம தத்தளிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பர்சன் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு வேதனை வந்தாலும் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவன் தான் துணை. புதுசா வந்திருக்கிற எந்த உறவும் உங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது உங்களை நடு தெருவில விட்டுட்டு தான் போவாங்க. உங்க கூட இருந்து உங்களுக்கு ஆறுதல் படுத்தி உங்களை பார்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு அவங்க உங்களை தேவையற்றவன் நீ, இல்லைன்னா தேவையற்றவன் நீ அப்படின்னு சொல்லி உங்களை காயப்படுத்தின வார்த்தைகளால உங்களை காயப்படுத்திட்டு உங்களை விட்டுட்டு தான் போவாங்களே தவிர உங்க கூட இருந்து அவங்க பயணிக்க மாட்டாங்க. ஓடும் அளவும் கணவனுக்கு உண்மையாகவும் மனைவிக்கு உண்மையாகவும் இருங்க. ஒருவேளை அப்படி ஒரு பர்சன் உங்க இதுல நடந்துட்டாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்காக மன்னிக்கிறது நல்லது. புரிய வைங்க. ஏன்னா மன்னிப்பு துரோகத்தை மறக்க முடியாது, கஷ்டம். ஓடுமளம் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணாதீங்க. ஏன்னா தெரிஞ்ச பிறகு அந்த வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவேன். அதனால்தான் சொல்றேன், யாருமே உங்களுக்கு லைஃப்ல புதுசா வந்த உறவுகள் வரவே வராது, கலத்தி விட்டுட்டு போகும். அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தனக்குன்னு தேவைக்கு யூஸ் பண்ணதுக்குன்னு எடுத்து வச்சுக்குங்க, கொஞ்சமாவது சேவ் பண்ணி வச்சுக்குங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னைக்கு முதியோர் எல்லாம் பெருகிட்டு இருக்கு. அதனால்தான் சொல்றேன், உங்களுக்கு
கொஞ்சமாவது உங்களுக்காக நீங்க வாழுங்க. கண்டிப்பா இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுனவங்க முன்ன நீங்க வாழ்ந்து காணிச்சாலே அதுவே அவங்களுக்கு சரியான பதிலடிங்க. நீங்க அழுகுறதுனாலே அவங்கள சிலவங்க என்னன்னாக்கி அவங்கள மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முன்ன போய் அழுவாங்க, அவங்ககிட்ட போய் கூச்ச போடுவாங்க, நீ இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா யாரையுமே யாரும் மாத்த முடியாது. மாறுறது மாதிரி அவங்க நடிப்பாங்க, ஆனா மாத்த முடியாது. நீங்க மாறுங்க, அதான் சொல்லுவேன். உங்களுக்காக நீங்க வாழணும். யார் யார் உங்களை மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்களோ அவங்க முன்ன நீங்க மதிப்பானவங்க, நீங்க மதிப்பு மிகுந்தவங்க அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்ந்து காணிக்கிறது அவங்களுக்கு சரியான பதிலடி. கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நல்லதே நீங்க நினைக்கிறதுனால உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. வாழ்க்கையில எல்லாமே ஒரு பாடம் தான், இதுவும் கடந்து போகும். உங்க வாழ்க்கை இனி நல்லா இருக்கும். யாருக்குமே யாரும் துரோகம் பண்ணாம வாழ்ந்தா அதுவே பெரிய நன்மை அப்படின்னு சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you.